ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அப்பவே நான் சொன்னேன், நீ கேட்டிங்களா? அதெல்லாம் நம்ம பையன் எங்கே போனாலும் படிச்சுக்குவான். உங்களுக்கு என்ன, 5ஆவதுக்கு ஒரு ஸ்கூலு, 10ஆவதுக்கு ஒரு ஸ்கூலு, எத்தனை ஸ்கூல் மாத்துறது? அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. இப்போ அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கிற? இப்போ அலையிறது நம்ம தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன? பார்த்துக்கலாம் விடு. பாய் தங்கம். பாய் மாமா, அப்படியே கடையில் விட்டு போங்க. நேரமாக தாங்க பேசுவாங்க எல்லாரும். அப்படியே வேலை மேலே ரொம்ப தான் அக்கறை. ஏறு. ஆனால் சம்பளம் மட்டும் வரதே இல்லை. தம்பி, ஸ்கூல் எப்படி இருந்தது? இன்னைக்கு முத நாள் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அப்பா எனக்கு புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையே. புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா? போன அன்னைக்கே கொடுத்துட்டாங்களா? அப்புறம் என்ன, உங்களுக்கு செலவெல்லாம் மிச்சம் தானே. இதில் என்ன செலவு மிச்சம்? பின்ன என்ன, பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தியாச்சு, படிக்க வைக்கிற செலவு மிச்சம் தானே. வீட்டு செலவுக்கு ரேஷன் கார்டு இருக்கு, அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாம் அங்கேயே தந்துடுறாங்க. அப்புறம் செலவு மிச்சம் தானே. என்ன சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்லப்பா, நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஐயா ரொம்ப தெளிவாக வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. அது என்ன பையில? பையனுக்கு முட்டை வாங்கிட்டு வந்தேன், வாங்கி கொடுத்துரு. அதுதானே பார்த்தேன். துறைக்குதுன்னா 300 கப்பம் கட்டணா தூக்கம் வராதே. இப்போ எதுக்குப்பா தினமும் குடிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைடா, அப்பா வேலைக்கு போகிறோம்ல, உடம்பெல்லாம் வலிக்குது. இதை குடிச்சோம்னா வலி தெரியாது. இது வலிக்குண்டான மருந்து மாதிரி. எனக்கெல்லாம் உடம்பு வலிக்கிறப்ப நான் முட்டையை சாப்பிட்டுக்கிறேன். இந்தா. நல்லா இருக்கா? சொல்லுங்கப்பா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைக்கு வந்துட்டேன்ப்பா. பையன் என்ன பண்றான்? 2 நாள் லீவுலப்பா, வீட்டில் தான் இருக்கான். சரிம்மா, அவனை கூப்பிட்டு வரையா? ஏன்ப்பா, ஏதோ விசேஷங்களா? இல்லைம்மா, 2 நாள் அவன் நினப்பாவே இருக்குது, அதான் பார்க்கலன்னு. சரிங்கப்பா, கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா, வச்சிரவா? சரிங்கப்பா. என்ன
போடுண்ணே. ஏய் ஆ ஆ ஆ என்ன என்னண்ணா நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அதிகமாக போட்டேன், அதான் கொண்டு வந்து விட்டு போகலான்னு வந்தேன். அண்ணே நான் பார்த்து எனக்கு தெரியாது. அம்மா, அப்பாவுக்கு உடம்புலி ரொம்ப அதிகமாயிடுச்சாம்மா, அதனால நிறைய நீ சாப்பிட்டாரா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். காலையில பேசிக்கலாம். ஏங்கண்ணா நீங்களாவது சொல்லக்கூடாதா? தினம் 200 300 குடிச்சு குடிச்சு உடம்ப வீண் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இந்த வீட்டு மேல வாங்கின கடனே கட்டலைங்கண்ணா. ஒரு சேமிப்பு கூட இன்னும் பண்ணல. பையன் முன்னாடியே குடிச்சிட்டு இருக்காரு. இது சொல்ல மாட்டீங்களா நீங்க? நானும் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சுமா. மீறி திட்டினா முடியலேன்னு கண்ணு கலங்குறேன். அமைதியானவம்மா, பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கண்ணா. சரி விடுமா, காலையில் நான் அவன்கிட்ட பேசுகிறேன், நீ போய் தூங்கு. ஹலோ, சொல்லுமா. என்னம்மா சொல்கிற? எங்கே இருக்க? சரி வைமா, நான் அவனை கூட்டி வந்துடுறேன். டேய் டேய், என்னண்ணே? இங்கே வா, போகணும். என்னண்ணே? ஏன்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டுண்ணா, உடனே போகணுண்ணா. அட கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு போயிடலாம்ல. இல்லைண்ணே, காலையில் வந்து முடிச்சிடறேண்ணே. அப்படியா? ம். நாளைக்கு வந்து முடிச்சிடுறேன். சரியா? சரி. ஏய் என்னாச்சு? பையன் மயங்கிட்டான். ஏன் எப்படி? என்னம்மாச்சு? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா பையன் மயங்கி கிடந்தானா. பையன் கண்ணே முழிக்கல. பையனை நிக்க வச்சா நிக்கவே இல்லைண்ணா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன். சார், டாக்டர் கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்க. சரி. நீங்கள் பையனை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்க்காம தெரியாமல் வளர்த்தணும், புரியுதா? பையனை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நான் அவன்கிட்ட பேசினேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அது ஒன்றும் இல்லைடா, அப்பா வேலைக்கு போகிறோம்ல, உடம்பெல்லாம் வலிக்குது. இதை குடித்தோம்னா வலி தெரியாது. இது வலிக்குண்டான மருந்து மாதிரி. இனிமேலாவது ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. 2 days டேப்லெட் கொடுத்துருக்கேன். ஒரு 1 week கழித்து வந்து பாருங்கள். ஓகே மேடம்? கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். மேடம் அவங்க அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாங்க.
பையனை தொடாத, மரியாதை கெட்டுரும், அவ்வளோதான். லட்சுமி ஏண்டா அக்கா பாய் அனாதையா நிற்கக்கூடாதுன்னு என் மகளை கட்டி கொடுத்து வாழ வச்சா வாழ்க்கைக்கு எடுத்துட்டு உட்காந்துருக்கியாடா. இல்லை இந்த பிஞ்சு உடம்பு என்னடா பாவம் பண்ணுச்சு? உன்னோட இந்த பழக்கத்தால் புள்ளையே போயிருக்குமாடா. போதுண்டா சாமி, என் மகளை நானே கூட்டிகிட்டு போகிறேன். வாமா. லட்சுமி 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 இதை விடு நீ. இனிமேல் பிடிக்க மாட்டேன் லட்சுமி. லட்சுமி நீ இல்லாமல் பையன் இல்லாமல் நல்ல லட்சுமி. லட்சுமி லட்சுமி பிடிக்க மாட்டேன் லட்சுமி. ஆமாம் 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 சரி மாமா பிடிக்க மாட்டேன் மாமா. மாமா லட்சுமி மாமா பிடிக்க மாட்டேன் மாமா. மாமா லட்சுமி லட்சுமி லட்சுமி.